தேப்பம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற திரைவசனம் கொட்டுக்காளி. இதில் வந்து புரோட்டா சூரியன் நடிச்சிருக்காப்புல. கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஏற்கனவே வந்து கூழாங்கல் அப்படிங்கிற படத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இருக்கும்னு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தானோ அப்படின்னு சொல்லி படத்தை அப்படி கொண்டு வராங்க. ஆனால் அது வந்து அப்படி இல்லை. அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சிருக்கல ஒருத்தர் லவ் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போடுவான். அதுக்காக பேய் பிடிச்சுன்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு குலதெய்வத்து கோயில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத கதையாக படமே, அவ்வளோதான். ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் என்ன ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன் இந்த இதில் கூழாங்கல்ல காய்க்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த 1 நிமிஷம் காய்க்கிறது 5 நிமிஷம் காய்க்கும் போது அது மாதிரி காய்க்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு படம் இருக்குது அதே மாதிரி காப்பி அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை விட டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு எடுத்தாங்கன்னா முன்னே படம் அருமையாக இருந்திருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய அவார்டு வாங்கிடுச்சாமா. ஆனால் வந்து பொதுமக்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. சூரிய வந்து ஒரு டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட் எடுத்தே ஒரு பெண்ணை காய்க்கிறாங்க. நைட் சாமத்தில் வந்து ஒரு கோயிலில் இருந்து சாமி முட்டு அழுதுட்டு போய் ஒரு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து திருநீர் வச்சுடுவாங்க. அந்த பெண்ணு தான் வந்து ஹீரோயின் வந்து டவுனில் காலேஜ் படிச்சிருக்கல ஒருத்தர் லவ் பண்ணிட்டு அவனே கல்யாணம் பண்ணிக்கல அடம் பிடிக்கிறது. அது வந்து சூரியக்கு மரப்பொண்ணு. அப்போ அந்த பொண்ணை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கோயிலுக்கு குலதெய்வத்து கோயில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் கதை. ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க. சூரிய 2 3 அப்பா சூரியோட மாமா சூரியோட அக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி எல்லாம் போகுது. ஒரு ஆட்டோவில் ஒரு 4-5 பேர் ஒரு ஒரு 3 பைக்கில் ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக்கு ஒரு ஆட்டோ இன்னொரு பைக் இது மாதிரி போவாங்க. அது போகிறதா பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் அந்த ரோட்டில் போகிறது பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு ஸ்லோவாக, அதாவது இந்த கூழாங்கல்ல இப்படி கூழாங்கல்ல பார்த்திங்கன்னா நடக்கிற டக்கு 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 நடக்கிறது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் காய்க்கிறாங்க பார்த்தீங்களா 50 செகண்ட். அதே மாதிரியா ஒவ்வொன்றும் அந்த ரோட்டை கிராஸ் ரோட்டில் சைடில் கேமரா வச்சுறாங்க. ரோட்டில் சர்ன்னு ஆட்டோ போகுது, மணி சர்ன்னு பைக் போகுது. சரி அதையே 2 நிமிஷம் 3 நிமிஷம் காட்டுறாங்க. இந்த பெண் வந்து காலேஜ் படிக்கல ஒரு லவ் பண்ணுது. அந்த லவ்வை வந்து பேய் பிடிச்சுன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைலாம் தாண்டி கூட்டிகிட்டு போயில பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போயிட்டு இருக்கல இந்த பொண்ணு அவங்க அம்மா இவங்களோட சூரிய தங்கியில் ஆட்டோவில் போயிட்டு இருக்கல சூரிய வந்து பைக்கில் போயிட்டு போய் கண்ணில் பூச்சி வந்துடும். இப்போ இவங்களாம் வேண்டி ஆட்டோவில் வந்து வந்துருச்சு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகலாம். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பக்கத்தில் ஒரு விசேஷம் நடந்துக்கு. அந்த விசேஷத்தில் பாட்டு போட்டு பாடிட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்டு இந்த பொண்ணு பாட்டு பாடு. அந்த பாட்டு பாடுற இடத்துல அந்த அப்போ தான் சூர்யா நடிப்பேன். இன்னும் இப்படி எனக்கு கல்யாணம் லவ் பண்ணுற போயிட்டு இப்படி பாட்டு போகிறேன் எனக்கு மிகப்பெரிய ரகலை பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தத்துவமாக இயற்கையாக அது மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அந்த கோயிலுக்கு போய் அந்த பொண்ணுக்கு அந்த சாமியார்கிட்ட காய்க்கலாம் வந்து அதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பெண்ணோட அந்த சாமியார் லவ் பண்ணுறவையில் வந்து மாற்றி விடுறவங்க சாமியார் பெண்ணோடு வேறு. அந்த பெண்ணு வந்து அதாவது தப்பான இடத்துல கை வச்சு எலுமிச்சை மலத்தை வச்சு என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையுமே விட்டு கைவிட்டு எல்லாமே பண்ணுவார். அதை சூரிய பார்த்துட்டு வந்து வேண்டாம் நம்ம இந்த பொண்ணு வந்து அது மாதிரி பண்ண வேண்டாம், இது வந்து தப்பாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி வேண்டாங்கிற மாதிரி அந்த படத்தை முடிப்பாங்க. ஆனால் வந்து அதோட முடிச்சுடுவாங்க. ஒரு படத்தை வந்து ஒரு முடிவில்லாத மாதிரியே முடிச்சுடுவாங்க. ஆனால் அந்த ஏற்கனவே போகிறப்ப வந்து அந்த பூசாரி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இவங்கெல்லாம் பண்ணுவார். எழுபத்தி மூணு துப்புக்குள்ள சுற்றுவார், இடுப்பில் ஈடுவார், ஃப்ரெண்டில் கை விடுவார், பேக்கில் கை விடுவார், என்னென்னமோ பண்ணுவார். அது சூரிய பார்த்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவார். எல்லாம் கூப்பிடுவாங்க, இவர் போனால். அப்போ அதில் என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து ஓரளவுக்கு மூளை கம்மியாக உள்ள எல்லாம் தப்பாக போயிடுவார். அப்படி இல்லைலாம் ஓரளவுக்கு அறிவு கம்மியாக ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க பார்த்தா தான் கதை புரியும். நீங்களாம் வந்து அதை கற்பனை பண்ணிக்கணும். அவர் வந்து அதை பார்த்துட்டு வேண்டாம்னு நின்றுக்குவார். ஏன் வர போகிறோம் அப்படிங்கிற அப்படியே பண்ணி படத்தை முடிச்சுடுவாங்க. கூழாங்கல் மாதிரியே. ஆனால் கூழாங்கலுடைய கதை வேறு. அது வந்து மக்களை கொண்டு போகிற மாதிரி ஒரு கதை. இதுவும் நல்ல ஒரு இதுதான். ஏன் அது அந்த மாதிரியா சொல்லுவாங்க இல்லை. படம் வந்து யாரும் வந்து ஒரு பாட்டு இல்லை, ஒரு ஃபைட் இல்லை. ஆனால் வந்து படம் வந்து டிஃப்ரெண்டாக கூழாங்கல் மாதிரியே பிளான் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒரு இதாக தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அதை வச்சு சொல்லலாம், அதை வச்சு படம் பார்க்கலாம். ரொம்ப மோசம் இல்லை, நம்ம பெஸ்ட்னு இல்லை.
அதே மாதிரி போரில் யார் வெளியே போகல, முழுசாக வந்து படம் பார்த்தாங்க. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். கொட்டுக்காளி ஒரு டிஃபரெண்டாக எடுத்திருக்காங்க. அதில் சூரிய வச்சு எடுத்திருக்காங்க. அந்த இதில் கூழாங்கல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடிகர்களெல்லாம் புதுமுகம் போட்டு எடுத்தாங்க. இதில் வந்து இவர் சூரிய வச்சு எடுத்திருக்காங்க. ஏதோ மிகப்பெரிய டெவலப் பெரிய படுறதாக அப்படின்னு நினச்சின்னு கற்பனையாக எடுத்திருக்காங்க. ஆனால் கற்பனை வந்து உங்களுக்கு வந்து கற்பனையாக போச்சுன்னு சொல்ல முடியும். படத்தில் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.